முழுக்க ஆக்ஷன், வேற வித்தியாசமான கதைகளும். ஏன்னா நீங்கள் நடிச்சது வந்து விடுதலை நடிச்சீங்க, உறவுமுறை சார்ந்த படங்கள் நடிக்கல. அதனால தான் நான் அப்படி விடுதலை ஒன்று படமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கு நான் காரணம் விடுதலை ஒன்று கடன் வேறு ஒரு இதில் இருந்துச்சு, கொட்டுக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அடுத்து நான் இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒரு படமாக ரொம்ப பயங்கரமாக ஆக்ஷனில் அப்படி இல்லாமல் ஃபேமிலியில் ஒருத்தர் என் கேட்டு இந்த இன்பான்றவே எல்லா குடும்பத்திலும் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போவும் சொல்கிறேன், இது நம்ம படம், உங்களே படம் பார்த்துருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, இந்த படத்தோட வெற்றியை பார்த்தது எல்லாரும் என் குடும்பத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, ஐயோ எனக்கு நடந்த மாதிரி இருக்குது, என்னை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நம்மளோட முக்கியமான ஒரு ஹீரோ, படத்தோட ஹீரோ சொல்லாமல் தெரியல, அவங்க மிஸ்ஸஸ் சொன்ன வார்த்தை என்ன, அது நம்ம குடும்பத்தை அப்படியே அங்கே எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. நேற்று நைட்டு 10 மணிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு வந்து இதுதான் இந்த படம். இந்த படம் தனிச்சு இல்லவே இல்லை, இது எல்லாரோட ஃபேமிலி தான் இந்த படம். அதனால தான் இந்த படத்தை இப்போ எல்லாரும் போல கொண்டாடுறாங்க. அதனால தான் இப்படி எல்லாமே இல்லை சார். அது ஒன்றே அது நேற்று நான் அருமையாக அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் திருப்பி அதே சொல்கிறேன். அந்த இடத்துல என் குடும்பத்தில் நிறையா பசங்க இருக்காங்க, நிறையா பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நான் இப்படி பண்ணுன்னா நான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறேன். என் பொண்ணு என் பசங்க பண்ண ஏற்றுக்க மாட்டேன். கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க. கொண்டாடுறதுக்கு நிறையா விதம் இருக்கிற படத்தை கொண்டாடுறதுக்கு நிறையா இருக்குது. அப்படி இருக்கப்ப இப்படிலாம் ஒன்று தேவைப்படலை, வேண்டாம். யாருமே எந்த ஒரு நாண்டில் எந்த ஒரு ஆக்டரும் போய் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்கிறதே கிடையாது. எந்த நடிகரும் எனக்கு இதை பண்ணுங்க இதை பண்ணு யாரும் சொல்கிறதே கிடையாது. அதனால் தம்பிகளாகவும் ரசிகர்களாக இருக்கட்டும், செல்லங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு நான் இனிமேல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா கொண்டாடுறது நிறையா விதம் இருக்குது. திரையரங்கு உரிமையாளராக வந்து இந்த மாதிரி குடும்ப படங்கள் வரும்போது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி படங்கள் வரும்போது? சார், அதாவது இந்த மாதிரி கதைத்தளங்களில் உள்ள படங்கள் வரும்பொழுது ஓவரால் வந்து பழைய சினிமாவை நோக்கி வருது சார். பழைய சினிமாவை நோக்கி, அதாவது குடும்பமாக நடுவில் வந்து கொஞ்சம் ஜென்ரேஷன், இந்த 2K கிட்ஸ் 3K கிட்ஸுன்ற மாதிரி ஒரு ஜென்ரேஷன் மாறுச்சு. அப்போ அந்த கருத்து உள்ள படங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக வந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து அண்ணே சொல்லும்போது சொன்னார், ஒரு 6 வயசு குழந்தை கதையை சொல்லும் பொழுதோ இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அக்கா தம்பிக்கு உள்ள பாசமோ என்னன்றது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு பாசமாக அந்த மாதிரியான ஒரு கருத்துள்ள படங்கள் நிறைய இருந்தது. இப்போ அதுக்கான படத்தில் வரலன்னு சொல்லலை, குறைந்தது. ஸோ இந்த காலகட்டங்களுக்கு மாமன் வந்து அது நம்ம மண்ணில் வந்த ஒரு மாமன், அது நல்ல ஒரு படைப்பாக கொடுத்துருக்காரு. சார், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித்னு சொல்லி நிறையா போட்டிகள் இருக்கும். இன்றைக்கி சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தானம் சாரும் நீங்களும் வந்து பல காமெடி ரோல் பண்ணியிருப்பீங்க. இல்லை இன்றைக்கி 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய படங்கள் ஒரே நாள் திரைப்படங்கள் வர மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அடுத்த கட்டத்துடைய ஹீரோக்குள்ள நீங்கள் வளம் வந்துட்டு இருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு போட்டின்னா நான் என்னென்ன மாதிரி படங்கள் பண்ணணும், எப்படி போய் இந்த மக்கள்கிட்ட சேரணும், காசு கொடுத்துட்டு வரவங்க அவங்க சந்தோஷமாக போடுறதுக்கு நான் எந்த மாதிரி கதை தேர்ந்தெடுக்கணும், நான் இதுதான் எனக்கு என்னோட கவனம் இல்லை. இந்த படம் நல்லா வந்திருக்கு, இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ இப்போ விடுதலை கிட்டாச்சு, இதையும் அடுத்த கடன் பார்க்க பெரியது. இப்போ மாமன் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்துச்சு. அடுத்த படத்துக்கு என்ன விட அதில் தான் கவனமாக இருக்குது. அடுத்து மண்டாடி படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ மாமனுக்கு போட்டி மண்டாடி தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.